ஹாய் ஹலாமி! இது உங்க ஃபிக்ஷன் வேர்ல்டு. நான் உங்க அமி ஃபேமிலில ஒருத்தர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நம்ம தேவங்க அண்ட் ஜிமினாவோட ஒரு மினி சீரிஸ் ரிலேஷன்ஷிப் பார்ட் 2 தான். ஸோ போன பார்ட் எப்படி முடிஞ்சதோ அதுலேருந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். வாங்க ஸ்டோரிக்குள்ள போலாம். போன பார்ட்டில் தேவங்களோட பிரதர் ஹோபிக்கு என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே தேவங்க வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ அங்கே போயிட்டு கீழே எல்லோரும் ஃபேமிலியாக அசம்பிள் ஆகிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் போகவே டீ வித் ஸ்நாக்ஸோட மொத்த ஃபேமிலியுமே ஹாலில் அசம்பிள் ஆகுறீங்க. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் டீ டைம், ஸ்நாக்ஸ் டைம்னு சொல்லிட்டு எல்லோரும் அசம்பிள் ஆகுறது ஒரு தனி ஹாப்பினஸ் அண்ட் தென் ரொம்ப ஜாலியாக இருக்கும். எல்லோரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் வந்து கலாய்ச்சி பேசுகிறது, தென் அவங்க லைஃப்பில் நடந்த சின்ன சின்ன நல்ல விஷயங்கள், அப்புறம் காமெடியான இன்சிடென்ட்ஸ் எல்லாத்தையும் பேசுகிறது, ஒருத்தர் ஒருத்தர் கலாய்க்கிறது, இந்த மாதிரி பயங்கரமாக இருக்கும். அந்த மாதிரி தான் எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி அங்கே இருக்கிற எல்லாரும் கண்டென்ட்டுக்கு குறைச்சலே இல்லாமல் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கவே இப்போ புது கண்டென்ட் தரா மாதிரி ஹோபி அவரோட ரூம்குள்ளேருந்து வெளியே வராரு. ஸோ அவர் யதார்த்தமாக வெளியே வந்ததுக்கோ இங்கே எல்லோரும் அசம்பிள் ஆகிருக்கிறதுக்கோ அவருக்கே கொஞ்சம் ஜர்க்கு. போயிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கவே பிடிச்சி நடுவில் உட்கார வச்சுட்டு, என்னப்பா புது பொண்டாட்டிக்கோட லவ்ஸா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கலாய்க்கிறாங்க. ஸோ ஹோபிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவர் முழிச்சிக்கிட்டே உட்காந்துருக்காரு சிரிச்சுக்கிட்டு. ஸோ பயங்கரமாக அவரை வச்சு ஓட்டிகிட்ருக்காங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே எழுந்திரிச்சிட்டு, ஐயோ நான் இங்கே இருக்கல போங்க அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு மறுபடியும் வெளியே ஓடிடுறாரு. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப ஃபன்னாக இருக்குது. ஒரு மாதிரி வீடே நிறைஞ்ச சந்தோஷத்தோடு இருக்குன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இப்போது எல்லோரும் இங்கே இருக்கவே அவங்க மட்டும் இங்கே மிஸ்ஸிங். உங்களுக்கு கடுப்பாகுது. அதான் எல்லோரும் இங்கே இருக்கோம்ல, அவன் மட்டும் மேலே என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த கேங்லேருந்து லைட்டாக கழண்டுட்டு அப்ஸ்டேர் ஏறுறீங்க. உங்கள் அப்ஸ்டேர் எப்படி இருக்கும்னா ஒரு 7-8 ஸ்டெப்ஸ் வந்து நேராக போயிட்டு அடுத்து டேர்ன் பண்ணி மேலே ரிட்டன் ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அப்படியே போயிட்டு அந்த டேர்னிங்கில் திரும்பும்போது கரெக்டாக தேவங்க கீழே இறங்கிட்டு அவரும் திரும்புகிறாரு. ஸோ இடிச்சுக்கிறீங்க. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி ஒரு ஸ்டெப்பு ஒரு தள்ளாடிட்டு அப்படியே நிற்கிறீங்க. தேவங்க அப்படியே உங்களை பார்த்துட்டு, திருட்டு கொட்டு என்னடி எல்லோரும் கீழே இருக்கும்போது உனக்கு என்னடி மேலே வேலை? என்ன திருட்டு வேலை பார்க்க போகிற அப்படின்றாரு. நீங்கள் அப்படியே முறைச்சிட்டு, ஆமாம் நாங்கள் திருட்டு கொட்டு, இவர் ரொம்ப நல்லவர் அப்படின்றீங்க. ஏய் என்னடி ரொம்ப திமிராக பேசிகிட்டு இருக்கா? வாயை வச்சிரும் பார்த்துக்கோ. ஐயோ அப்பா ஆளையும் மூஞ்சியும் பாரு. சரி எல்லோரும் கீழே தானே இருக்காங்க, நீ என்ன பண்ணுற மேலே? கீழே வர வேண்டியதானே? அப்போ யார் திருட்டு வேலை பார்க்குறது? நீ என்னடா திருட்டு வேலை பார்த்துட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. என்னது டாவா? ஏய் என்னடி ரொம்ப மரியாதை குறையுது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிட்ட வரான். ஏய் இப்போ பாரு, பேச்சாக இருக்கணும், இந்த கிட்ட வர வேலைலாம் வச்சுக்காத சொல்லிட்டேன் அப்படின்றீங்க. ஓ அப்படியா? அப்படி தாண்டி வருவேன், என்னடி பண்ணுவேன்? என்னடி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கிட்ட வரான். தியோங் என்னடா பண்ணுற, கீழே எல்லோரும் இருக்காங்க போ அப்படின்னு சொல்லி அவனோட செஸ்ட்டை பிடிச்சி தள்ளுறீங்க. அவன் அப்படியே இன்னும் கிட்ட வந்துட்டு, திருட்டு கொட்டு இதுக்கு தானே மேலே வந்த, அப்புறம் என்னடி நல்லவ மாதிரி நடிக்கிற அப்படின்ட்டு ரொம்ப கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கான். ஸோ அவன் இந்த மாதிரி பேசவும் உங்களுக்கு ஒரு மாதிரி ஷை ஆகிடுது. நீங்கள் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே ஹெட்டை டவுன் பண்ணிக்கிறீங்க. அவன் அப்படியே ரொம்ப குனிஞ்சு உங்கள் கிட்ட வரான். கிஸ் பண்ண போகிற மாதிரி வரவும் நீங்கள் கண்ணெல்லாம் இருக்கவும் மூடிக்கிறீங்க. ஐயோ பாரா ஆசை அடி ஒத்துக்கலாண்டி உடனே, முதல்ல ஸ்கூலில் முடி அப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே கண்ணை திறந்துட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக போச்சே அப்படின்னு அவனை பார்க்குறீங்க. ஸோ அவன் ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறான் அவங்கள பார்த்து. டீ வேணும்னே பண்ணுறல இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து கீழே ஓடிடுறீங்க. ஸோ சிரிச்சுக்கிட்டே அவனும் அங்கே பின்னாடி பொறுமையாக இறங்கி வந்துட்டுருக்கான். நீங்கள் மறுபடியும் போய்ட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. அவன் அப்படியே வந்துட்டு கேஷுவலாக வர மாதிரி வந்துட்டு எல்லாருக்கிட்டையோ பேச ஆரம்பிக்கிறான். இப்போ நீங்கள் உங்கள் மம்மி பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே எல்லாருக்கூடயும் கேஷுவலாக பேசிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தியாங்க உட்காந்துருக்கான். இப்போ நீங்கள் பேசிக்கிட்டே கேஷுவலாக அவனை திரும்பி பார்க்குறீங்க. ஸோ அவன் அப்படியே உங்களை ஸ்டார் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஐப்ரோஸை தூக்குறீங்க. என்னடி கிஸ் வேணுமா அப்படின்ட்டு உங்களுக்கு மட்டும் புரிகிற மாதிரி இந்த ஆக்ஷனில் கேட்பாங்களே அப்படி கேட்குறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி லைட்டாக முறைச்சிட்டு புரிங்க அப்படின்ட்டு ஒரு மாதிரி முணுமுணுக்குறீங்க. ஸோ அவன் அப்படியே சிரிக்கிறான். ஒரு மாதிரி இந்த கும்பல்லையும் ஒரு லவ், திருட்டு லவ்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. ஸோ ஒரு மாதிரி ஹாப்பியாக ஒரு 1/2 hour இப்படியே ஓடவே எல்லோரும் மறுபடியும் எழுந்து கலைஞ்சிட்டு லேடிஸ் எல்லோரும் வந்துட்டு டின்னர் ஒர்க் பார்க்க போயிடுறாங்க. ஸோ ஜென்ட்ஸ் எல்லோரும் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே வெளியே போகிறது, தென் அங்கங்கே உட்காந்துருக்குறது, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. அப்படியே டைம் ஸ்கிப் ஆகவே எல்லோரும் என்ன உட்காந்து டின்னர் சாப்பிட்றீங்க. ஸோ சாப்பிடும் போதுமே சும்மா இல்லாமல் அந்த
திருட்டு பார்வை பார்க்குறது, கண்ணடிக்கிறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அவன் வந்து இந்த மாதிரி உங்கள வெறுப்பேத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஃபுட்ட வந்து ஒரு பைட் எடுத்துட்டு வேணுமா ஊட்டி விடவா அந்த மாதிரியெல்லாம் நீங்க கேட்குறது. ஸோ அவன் வந்து உங்கள பார்த்து முறைச்சிட்டு போடி அப்படின்ற மாரிலாம் சொல்றது. ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா அழகழகா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கவே, இதெல்லாம் ஜோ பார்த்துடுறா. ஸோ உங்கள பார்த்துட்டு இடிச்சிட்டு, ம் நீ நடத்துடி நடத்து நடத்து அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்கள கிண்டல் பண்ணுறா. ஸோ ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு ப்ளஸ் ஆகிட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா லேடீஸ் எல்லோரும் சேர்ந்துட்டு அந்த பாத்திரம்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதெல்லாம் எடுத்து போட்டு வாஷ் பண்ணிக்கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க கிச்சனில் நின்று. ஜென்ஸ் எல்லோரும் அப்படியே வெளியே உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்துட்டு ஜோவை கூட்டிகிட்டு அப்படியே மேலே போகிறீங்க, அப்ஸ்டேர் போகிறீங்க. ஸோ டெரஸ் வந்து அங்கே ரொம்ப பெருசாக இருக்கும். அண்ட் தென் அந்த டெரஸோட ஒரு கார்னரில் நின்று பார்த்தீங்கன்னா சர்ச்சு, கோவில், தென் மசூதி 3மே வந்து லைட்டிங் ஒர்க்ஸில் 3 டைரெக்ஷன்லாம் அழகாக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ம முன்னாடியெல்லாம் வந்தோன்னா இதை ரொம்ப ரசித்து பார்ப்போம்ல அப்படியெல்லாம் சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு மாதிரி மெமரபிள் டேஸ் மாதிரி அதெல்லாம் வச்சு பேசிகிட்டு இருக்கவே, இப்போ கீழே உங்கள் அம்மா ஜோ, வயான் போதும் நேரம் ஆச்சு கீழே வாங்க நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல அப்படின்றாங்க. ஸோ நீங்களுமே அப்படியே வந்து சரி ஓகே போகலாம் அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டு கீழே அப்படியே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. அப்போது அந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் க்ராஸ் பண்ணி கீழே இறங்கணும். இப்போது அதே அப்ஸ்டேரில் 2 பேரும் வந்துட்டு நின்றுட்டு இறங்கிட்டு இருக்கும்போது தேவங்க மறுபடியும் மேலே வரான். நீங்கள் 2 பேரும் ஒன்றா கீழே இறங்கி வரதை பார்த்தோன்னே அந்த டேர்ன் பண்ணுற ஏரியா இருக்கும்ல, அதில் ஒரு சைடில் ஓரமாக நின்றுட்டுருக்கான். ஸோ ஜோ வந்து தேவங்க பார்த்துட்டு தங்கச்சி வந்திருக்கேன், ஒரு கண்டுக்கிறதே இல்லை, பார்த்து நாளை பின்ன நான் தான் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும், அப்புறம் ரொம்ப கஷ்டப்படுவீங்க அப்படின்னு அந்த கை கட்டிட்டு எங்கேயோ பார்த்து சொல்கிற மாதிரி சொல்லுவோம்ல. ஸோ அப்படி சொல்லிகிட்டு இருக்கா. தேவங்க அப்படியே சிரிச்சுட்டு, ஏ ஜோ அப்படிலாம் இல்லைடி, உன்னை போய் நான் கண்டுக்காமல் இருப்பேன் நான் சொல்லு, நீ என்னோடய செல்ல தங்கச்சிடி, அப்படிலாம் சொல்லக்கூடாது சரியா அப்படிங்கிறான். ஸோ நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. இப்போ ஜோ சிரிச்சுட்டு, இந்த ஐஸ் வைக்கிறதுல மட்டும் ஒன்றை அழைச்சிக்க முடியாதுடா அப்படின்னு ஜோ சொல்லிவிட்டு பொறுமையாக அப்ஸ்டேர்லேருந்து கீழே இறங்குறா. இப்போ நீங்கள் நில்லடி நானும் வரேன், அதான் தெரியுமே வாய் மட்டும்தான் சொல்லுது, ஆனால் மண்டைக்குள்ளே என்ன ஓடுதுன்னு எனக்கு தெரியாதா, நம்ம அக்காடி அப்படின்ட்டு அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவன் இறங்கி போக, இப்போ நீங்கள் ஒரு மாதிரி ஒரு சைனஸோடு அவன்கிட்ட அப்படியே நின்றுட்டுருக்கீங்க. அவன் அப்படியே மறுபடியும் க்ராஸ் ஆகி போகிறான். நீங்கள் டக்குன்னு அவனை வழிமறிக்கிறீங்க. ஏய் என்னடி வயசு பையனை இப்படி வழிமறிச்சுட்டு நிற்கிற, அப்புறம் கத்தி ஊரை கூப்பிட்டு நான் அசிங்கப்படுத்திடுவேன் பார்த்துக்கோ அப்படிங்கிறான். என்ன கிண்டலா, நான் சொல்ல வேண்டியதை நீ சொல்லிகிட்ருக்க, நீ பண்ண வேண்டியதை நான் பண்ணிகிட்ருக்கேன், தலை எழுத்து அப்படின்றீங்க. ஸோ தேவங்க அப்படியே சிரிச்சுட்டு, என்னடி ரொம்ப ஓவராக பேசிகிட்ருக்கான், என்ன இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை ஒரு மாதிரி பின் பண்ணுறான். என்ன இப்போ என்ன மறுபடியும் நீ அப்படியே வருவ, நான் கண்ணை மூடி நிற்பேன், அப்படியே நீங்கள் என்னைய மாற்றிட்டு வருவீங்க, அதானே போடா அவனை பற்றி தெரியாதா அப்படின்ற மாதிரி நீங்கள் சலிச்சுட்டு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ டக்குன்னு அவங்க ஹிப்பை அப்படியே பிடிச்சி கேட்டு இழுக்கிறான். அப்படியே அந்த ஹிப்பை பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே கண்ணு மொழியெல்லாம் வெளியே வர மாதிரி அவனை பார்க்குறீங்க. டீ என்னடா பண்ணிகிட்ருக்க, விட்றா, என்ன என்ன நான் சீன் க்ரியேட் பண்ணுறேன்னா அப்படின்றான். திட்டம் வேணா விட்டு, அப்பா அம்மா யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும், வேணாண்டா. அப்படியா, நீ தானே கேட்ட, அது நீ சமாளிச்சுக்கோ, நான் அமைதியாக போகத்தானே செஞ்சேன், நீ தானே பிடிச்ச வம்பழுத்த, அப்போ பிரச்சனை ஆச்சுன்னா அது ஓம்பாடு அப்படிங்கிறான். வேணாத்தையும் நான் சும்மா சொன்னேன், விட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே லைட்டாக ஒரு மாதிரி தயங்குறீங்க. என்னடி இவ்வளோ நேரம் அப்படியே ஏதோ சல பேசிகிட்டு இருந்தா, இப்போ பேசுடி. வேணாத்தையும் பயமாக இருக்கு, யாராவது பார்த்துட போகிறாங்க, விட்றா அப்படின்றீங்க. இப்போ உங்கள் வேஸ்ட்டை இன்னுமே க்ரிப் பண்ணுறான். வேணாம் வலிக்குதுடா, கையிடுறா, வலிக்குதா, நான் எதுவுமே பண்ணல அதுக்குள்ளே வலிக்குதா, பொறுக்கி மாதிரி பேசாததையும் கையெடுத்தையும் போகணும். அப்படியா போகணுமா, நான் ஏதாவது பண்ணேன், உன்னை என் பாட்டுக்கு தானே போனேன், உன்னையே என்னை வழிமறிக்க சொன்னான், தெரியாமல் பேசிட்டேன்டா அப்பா, விட்றியா, நான் போகிறேன், உன்னை தெரியாமல் வழிமறிச்சிட்டேன், கிண்டல் பண்ணது தப்பு தான், போதுமா என்னை விட்றா, யாராவது பார்த்துட போகிறாங்களா அப்படின்னு நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி
மெதுவா பேசிட்டு இருக்கீங்க. இப்ப டக்குனு அவங்கள அப்படியே இழுத்து கொஞ்சமா மேல எம்ப வச்சு, அப்படியே நல்லா நச்சுன்னு கிஸ்ஸு வைக்கிறா. ஸோ நீங்க அப்படியே ஒரு மாதிரி ஐஸ க்ளோஸ் பண்றீங்க. ஒரு மாதிரி ஒரு டீப் கிஸ் போகுது. ஒரு 5 மினிட்ஸ்க்கு. ஸோ யாரோ சத்தம் கேட்குது வர மாதிரி. டக்குனு அந்த கிஸ்ஸ பிரேக் பண்ணிட்டு தியோங் அங்கேருந்து போயிடுறா. நீங்க அப்படியே மூச்சு வாங்கிட்டு பேய் அரைஞ்ச மாரி நிக்கிறீங்க. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் இது. நீங்க அப்படியே ஒரு மாரி மூச்சு வாங்கிட்டு ச்சீ! ஏன்டா இப்படி பண்ற? பொறுக்கி பயலே! அப்படின்னு மனசுக்குள்ள திட்டிக்கிட்டு, அங்கேருந்து ஒரு மாரி ஷை ஆயிட்டு கீழ குடுகுடுன்னு ஓடிடுறீங்க. ஸோ நெக்ஸ்ட் டே நீங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டு அப்படியே வெளிய வரீங்க. தியோங் கார் கீய கையில வச்சு சுத்தி விளையாடிட்டு அப்படியே நின்னுட்டுருக்கான். நீங்க வரத பார்த்த உடனே, "ஹே திருட்டு கொட்டு! சீக்கிரம் வரதுயாது. இவ்ளோ லேட்டா வருவ?" அப்படின்றான். அவன உங்களால ஃபேஸ் பண்ணவே முடியல. அவன் அப்படி கிஸ் பண்ணது அவன பார்க்கையிலலாம் ஞாபகம் வருது. டக்குனு நீங்க ஹெட்ட டவுன் பண்ணிட்டு அப்படியே கார்ல போய் ஏறி உட்காந்துக்கிறீங்க. நீங்க ஷை ஆகுறீங்கன்னு அவனுக்கு தெரியுது. ஸோ அவனும் ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டே கார வந்து டிரைவ் பண்றான். பேசவே கிடையாதே! அமைதியா போகுது. இப்போ நீங்க இப்படி அமைதியா இருக்கிறது ஜோக்கு ஒரு மாதிரி "என்னடா இவ இப்படி இருக்காளே! என்ன நடந்திருக்கும்?" அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ அவளுமே கொஞ்சம் ஒரு மாதிரி சிரிச்சுட்டு, "ரைட்டு நீ ஏதோ பண்ணியிருக்க" அப்படின்ற மாரி யோசிக்கிறா. ஸோ இப்படியே சைலன்ஸ்லேயே அந்த டிரைவிங் போயிட்டு, உங்கள ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு, அப்படியே வந்து அவன் கிளம்பிடுறான். நீங்க 2 பேரும் அப்படியே பொறுமையா உள்ள நடந்து போயிட்டுருக்கீங்க. "ஹேய்! என்னடி? நானும் நோட் பண்ண தான் செஞ்சேன். எப்போ பார்த்தாலும் லொட லொடன்னு பேசுவ. இன்னைக்கு என்ன ரொம்ப அமைதியா வர? என்ன நேத்து ஏதாவது நடந்துச்சா?" அப்படின்னு கேட்குறா. ஸோ நீங்க ஒரு மாதிரி ஷை ஆயிட்டு, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. லூசு மாதிரி பேசாத. அக்கா மாரி பேசுடி." "ஐயோ! அப்பா! இப்போ தான் என்ன அக்கான்னு உனக்கு ஞாபகம் வருது இல்ல?" அப்படிங்கிறா. ஸோ நீங்க அப்படியே சிரிக்கிறீங்க. இப்படியே 2 பேரும் கலாய்ச்சி சிரிச்சு பேசிக்கிட்டு அப்படியே அவங்கவங்க கிளாஸ்க்கு போறீங்க. தென் கிளாஸில் போயிட்டு எப்பவும் போல் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ வழக்கம் போல் ஈவினிங் சைக்கிள் ஷெட்டில் 4 பேரும் மீட் பண்ணுறீங்க. பட் நீங்கள் காரில் தான் போகிறீங்க அப்படின்றத உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ சும்மா கேம்பஸ் விட்டு வெளியே வர வரைக்கும் ஒன்றா நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நடந்து வரவே, கேம்பஸ் விட்டு வெளியே வந்துட்டு நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்கீங்க. அன்றைக்கே மாதிரி ஜிமினும் கெவினும் அந்த கடையில் வெயிட் பண்ணிவிட்டு உங்களை பார்க்குறதுக்காக நின்றுட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படியே டேர்ன் பண்ணி வரவே, இப்போ 2 பேருமே ஒரு மாதிரி பிரைட்டாக சிரிச்சுட்டு வந்துட்டாங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜிமின் நோட் பண்ணுறான், நீங்கள் சைக்கிள் இல்லாமல் சும்மா நடந்து வரீங்க. "டேய் கெவினா, என்னடா இன்னைக்கு அவள் சைக்கிளில் வரல? அப்போ நடந்தே போக போகிறா போல. அப்போ அவள் வீட்டுக்கு நம்மளும் நடந்து போக வேண்டியதான். பாரேன், அவள் அந்த பக்கம் நடக்க, நான் இந்த பக்கம் நடக்க, செமையாக இருக்கும்ல" அப்படிங்கிறான். இப்போ கெவின் அந்த ஒரு மாதிரியாக பார்த்துட்டு, "ப்ரோ நானாவது பரவாயில்ல, ப்ரப்போஸ் பண்ணி ரிஜெக்ஷன் வாங்கிட்டு நின்றுட்டுருக்கேன். நீ இன்னும் சொல்லவே இல்லை, அதுக்குள்ளே வாழன்னு முடிவு பண்ணிட்டியா? இதை பாரா, சொல்லணும்லாம் அவசியம் இல்லை, முடிவு பண்ணிட்டாலே அவ்வளோதான்" அப்படிங்கிறான். ஸோ இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கவே, இப்போ நீங்கள் ரோடு க்ராஸ் பண்ணிவிட்டு அந்த சாப்பல் கிட்டே இருக்கிறவங்களுக்கு அமௌண்ட்லாம் கொடுத்துட்டு அப்படியே ரிட்டர்ன் வரீங்க. பாரேன், யாழ் எவ்வளோ ஸ்வீட்டான கேர்ள்ல, இந்த மாதிரி ஹெல்ப்பெல்லாம் பண்ணுறான் அப்படின்ட்டு ஜிமின் ஒரு மாதிரி அவங்கள புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கவே, கெவினுக்கு இதெல்லாம் கேட்க சகிக்கல. "என்னடா ஒரு நாளில் இப்படி தலைகீழ மாறிட்ட நீ" அப்படின்ற மாதிரி ஒரு கேவலமான ரியாக்ஷனோட பார்த்துட்டு இருக்கான். இப்போ கரெக்டாக அவங்க முன்னாடி தேவங்களோட கார் வந்து நிற்குது. ஸோ நீங்கள் 2 பேரும் சாஷாக்கும் மினிக்கும் பாய் சொல்லிவிட்டு காரில் ஏறுறீங்க. டிரைவிங் சீட்டில் யார் இருக்கான்னு அங்கே நின்று பார்த்துட்ருக்கா ஜிமினுக்கும் கெவினுக்கும் தெரியல. ஸோ மேபி ஃபாதர் அந்த மாதிரி யாராவது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் விட்டுடுறான். நீங்கள் ஏறி போகிறீங்க. ஸோ போகிற காரையே அவன் பார்த்துட்ருக்கான். "ப்ரோ அவள் போயாச்சு, போகலாம்" அப்படின்றான். இப்போ ஜிமின் ஒரு மாதிரி அவன் ஷோல்டரில் தொங்குற மாதிரியே கை போட்டுட்டு, "ஐயோ சீக்கிரமாக போயிட்டாலே" அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஃபீலிங் அவனுக்கு. சரி ஓகே போகலாம் வா அப்படின்ற மாதிரி ரிட்டர்ன் அவனுங்க கிளம்பி போகிறானுங்க. இந்த பக்கம் காரில் தேவம் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கும்போதே சைடில் இருந்து டார்க் சாக்லேட் ஒன்று பெருசாக எடுத்து ஜோ கையில் கொடுக்குறான். ஜோ அதை பார்த்தோன்னே செம்ம ஹாப்பி. பிகாஸ் அவளுக்கு டார்க் சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு, "டே அண்ணா எனக்கா?" அப்படிங்கிறா. "பின்ன எனக்கா, உனக்கு தாண்டி வாங்கினா" அப்படின்றா. இந்த பக்கம் உங்களுக்கு மூஞ்சி சுரிச்சு போச்சு. என்னடா அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கான், எனக்கு ஒன்றுமே வாங்கலையா அப்படின்ட்டு எக்கி எக்கி பார்த்துட்டு இருக்கீங்க ஃப்ரண்ட்டில் ஏதாவது இருக்கான்ட்டு. பட் அங்கே ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் ஒரு மாதிரி பாவமாக மூஞ்சி வச்சுட்டு அப்படியே ஒரு மாதிரி அவனை மிரரில் பார்க்குறீங்க. அவன் அப்படியே சிரிச்சுட்டு, "ஜோ சொல்லு தேவம், அது உனக்கு தான், உனக்கு மட்டும்தான், புரியுதா?" அப்படிங்கிறான். ஸோ இப்போ உங்களை வந்து ஜோ பார்க்குறா. நீங்கள் அப்படியே பாவமாக அவளை பார்த்துட்ருக்கீங்க. அவள் அப்படியே சிரிக்கிறா.
ம், ம். புரிஞ்சுது, புரிஞ்சுது. என்ன வச்சு 2 பேரும் விளையாடுறீங்கன்னு புரியுது. அப்படின்றா. ஸோ தேவங்க இந்த பக்கம் சிரிக்கிறா. நீங்க ஒரு மாரி மூஞ்சி திருப்பிக்கிறீங்க. இப்போ வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டு அப்படியே கார்லேருந்து கீழ இறங்குறா. நீங்களும் இறங்க போறீங்க. "ஏய் திருட்டு கொட்டு எட்றி" அப்படிங்கிறா. நீங்க அப்படியே மூஞ்சி திருப்பிட்டு, "சி பே" அப்படின்னு சொல்றீங்க. "ஏய் இருன்னா இரு" அப்படிங்கிறா. ஸோ நீங்க அப்படியே வந்து "என்ன" அப்படிங்கிறீங்க. அப்போது சைடில் இருந்துட்டு ஒரு பெரிய ஒயிட் சாக்லேட் எடுத்து தரான். பிகாஸ் உங்களுக்குன்னா ஒயிட் சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அப்படியே பல்ல காமிக்கிறீங்க. ஐயே மூஞ்ச பாரு, இவ்வளோ நேரம் எங்கே போச்சு இது அப்படின்னு சொல்லி கேட்குறான். இப்போ நீங்கள் வந்து லைட்டாக ஒரு மாதிரி அவனை பார்த்து சிரிக்கிறீங்க. சரி இது வேணுமா அப்படிங்கிறான். கொடு அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு நீ கொடுத்துட்டு போ, நான் இதை உனக்கு தரேன் அப்படிங்கிறான். டேய் என்ன விளையாடுறியா, கொன்னுடுவேன் பார்த்துக்கோப்போ, எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கால்லேருந்து இறங்க போகிறீங்க. ஏய் சும்மா கேட்டேன்டி அப்படின்ட்டு சாக்லேட் உங்ககிட்ட தந்துடுறான். ஸோ வாங்கிட்டு நீங்கள் அப்படியே இறங்கி வெளியே போயிடுறீங்க. இப்போ நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு தென் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த சாக்லேட் எடுத்து அப்படியே பைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. உங்களுக்கு ஒயிட் சாக்லேட்னா அவ்வளோ பிடிக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப ரசித்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ அப்படியே யோசிச்சுட்டு, ஜோ நான் டெரஸ் போகிறேன் வரியா அப்படின்னு கேட்குறீங்க. அவள் அப்படியே வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு இடத்துல வச்சுட்டு, இல்லை நான் வரல நீ போயிட்டு வா அப்படின்றா. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே ஓகே அப்படின்ட்டு கேஷுவலாக அப்படியே ஆடிட்டே மேலே போகிறீங்க. ஸோ போய்கிட்டே இருந்தவங்கள டப்புன்னு வந்து கையை பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறீங்க. தியோங் தான் அவனோட ரூம்குள்ளே அப்படியே இழுத்துடுறான். தியோங் என்ன பண்ணிகிட்ருக்க? டீ யாரும் பார்த்தா அவ்வளோதான், முதல்ல விடுறா. ஹே நடிக்காதடி அப்படியே நடிச்சு கொட்டுவா அப்படிங்கிறான். இந்த பாரு உன் ரூம்குள்ளே நான் வந்து தெரிஞ்சது அவ்வளோதான், எல்லாருக்கும் எல்லாம் தெரியும். இப்படியெல்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கிறது அப்புறம் எல்லாருக்கும் கோவம் ஆகிடும். முதல்ல என்னை விடு, நான் போகிறேன். சாக்லேட் வாங்கி கொடுத்தான்ல, எனக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ அப்படின்றான். டே அவளுக்கு தானே வாங்கி கொடுத்தேன், அப்புறம் என்னடா? அது சிஸ்டர்மா, அவள்கிட்ட நான் என்ன கேட்க முடியும் சொல்லு? அப்போ நான் அப்படின்றீங்க. நீயா? நீ திருட்டு கொட்டு அப்படின்றான். சரி நீங்கள் அப்படியே அவனை பார்த்து முறைக்கிறீங்க. அப்போ அவன் சிரிச்சுக்கிட்டே அவங்கள பார்த்துட்டு அப்படியே வந்து ஏதோ ஒரு மாதிரி மேலே கீழேயோ ஒரு மாதிரி ஐஸ் எங்கெங்கேயோ போகுது. டீ என்னடா பண்ணுற பொறுக்கி அப்படின்னுட்டு உங்கள் கையை ஒரு மாதிரி க்ராஸ் பண்ணுறீங்க. ஸோ ஒரு மாதிரி நக்கலாக சிரிச்சுட்டு உங்கள் லிப்ஸில் இருக்கிற அந்த சாக்லேட்டை பார்த்துட்ருக்கான். தேவங்க நீ பார்க்குறதே சரியில்லை, ஒழுங்காக என்னை விட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு அவங்க ஒரு ஹேண்டில் வந்து உங்கள் டாப்பை பிடிச்சி கசக்கிட்டு இருக்கீங்க. ஸோ டக்குன்னு இழுத்து அவங்க லிப்ஸில் இருக்கிற அந்த சாக்லேட்ஸ் எல்லாம் அவன் அப்படியே ஒரு மாதிரி லிக் பண்ணிகிட்டு இருக்கான். திவங்கா வேணாம் விட்டு ஷூ அப்படின்ட்டு நீங்கள் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டு இருக்கீங்க. அவன் பாட்டுக்கு அவங்க கூட பயங்கரமாக லவ்லியாக என்ன அழகாக ரொமான்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஏய் என்னடி ஒன்றா ரொம்ப பயப்படுற மாதிரி நடிக்காத என்ன? ஹலோ எனக்கு உண்மையாகவே பயமாக தான் இருக்குது, விட்றியா? ஐயோப்பா பயப்படுற மூஞ்ச பாரு. நீ அடி பயப்படுவேன், உன்னை பற்றி எனக்கு தெரியாது. நான் கொஞ்சம் சைலண்ட்டாக இருந்தால் என்னையே வழிமறித்து கிஸ் கேட்குறவ தானே நீ. ஷப்பா தெரியாமல் பண்ணிட்டேன், உடனே அதை பற்றி பேசாத. சும்மா விளையாட்டுக்கு தான் பண்ண, என்ன அவ்வளோ கட்செல்லாம் எனக்கு இல்லை. யாரு உனக்கா? ஐயோ நடிச்சிருவா அப்படியே அப்படின்றான். இப்போ நீங்கள் சிரிக்கிறீங்க. சடனாக அங்கே உங்கள் மம்மியும் அண்ட் தென் உங்கள் ஆண்டியும் பேசிக்கிட்டே க்ராஸ் ஆகிற சவுண்டு கேட்குது. நீங்கள் அப்படியே பயத்தில் போச்சு 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 அம்மா 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 அப்படின்ட்டு லைட்டாக சவுண்டு போட ஆரம்பிக்கிறீங்க. வாய் மூட்டி லூஸு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் லிப்ஸில் அப்படியே அப்படின்னு பயங்கர டீப்பாக கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ஸோ அந்த கிஸ்ஸிங் சவுண்டுனால தென் அவங்க லிப்பை அப்படியே ஒரு மாதிரி லாக் பண்ணி வச்சதுனால நீங்கள் வந்து அந்த கத்துறது வந்து அமைதியாகிடுறீங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி காம் பண்ணிவிட்டு கத்தாத அப்படின்ற ஒரு மாதிரி ஆக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நீங்கள் அப்படியே அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகிட்டு அவனோட ஷோல்டரில் அப்படியே கை போட்டு கோஆப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. டக்குன்னு கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு அவன் ஒரு மாதிரியாக அவங்கள பார்க்குறான். நீங்கள் அப்படியே முழிக்கிறீங்க. ஏய் வெளில போடி, முதல்ல கிளம்பு நீ அப்படிங்கிறான். ஏண்டா என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ இப்படி பேசுகிற? ஒயன் நீ இப்போ வெளில போ. ஏன் தேவ் என்ன? இப்போ பாரு, இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் இருந்தால் அப்புறம் நான் ஏதாவது பண்ணிவிடுவேன்,
போயிடு ஒழுங்கு மரியாதையா அப்படிங்கிறான். உங்களுக்கு அவ்வளோதான் ஒரு மாதிரி படக் படக்குன்னு ஆகிடுது. டப்புன்னு டோரை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே பார்க்குறீங்க, அவங்க 2 பேரும் இல்லை. கடகடன்னு அப்ஸ்டேருக்கு ஓடிடுறீங்க. ஸோ இதுக்கு மேலே என்ன ஆகுது, ஜெமினாக்கும் ஜோக்கும் எப்படி முட்டிக்குதுன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அண்ட் இது ஒரு 3 to 4 பார்ட்ஸில் முடிச்சிருவேன்னு சொல்லியிருந்தேன். பட் இது ஒரு மாதிரி நல்லா ஃபன்னியாக ஜாலியாக அண்ட் தென் லவ்வபிளாக கொண்டு போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ ஒரு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே போடலான்னு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அண்ட் தென் ஒரு நல்ல எஃப்எஃபாக போகும்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நெக்ஸ்ட் பார்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அது வரைக்கும் மிஸ் யூ ஸோ மச். லவ் யூ ஆல். பை.